வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்த பார்க்க போறோம். அந்த காலத்துல இருந்த ஆசரிப்பு கூடாரம்னு ஒன்னு இருந்துச்சு இல்லையா? அது வெறும் ஒரு பழைய வரலாற்று கட்டடம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அதுக்குள்ள நமக்கான ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு தான் இப்ப பார்க்க போறோம். அப்போ ஒரு கேள்வி வருது. எதுக்காக கடவுள் இவ்ளோ டீடைலா, இவ்ளோ குறிப்பா ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்து அந்த கூடாரத்தை கட்டச் சொல்லணும்? சும்மா ஒரு கூடாரம் சொல்லிருக்கலாமே. இதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருந்திருக்கு. அது என்னவா இருக்கும்? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, இந்த பகுதியில நாம எதெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் இதுதான். ஒரு தெய்வீக மாதிரியில ஆரம்பிச்சு அது எப்படி மனுஷனோட பிரதிபலிப்பா இருக்கு, அப்புறம் நிழல்ல இருந்து நிஜத்துக்கு எப்படி வந்தது, கடைசியா நாம எப்படி உள்ளிருந்து வெளியா வாழணுங்கிறத பத்தி பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதலாவதா ஒரு தெய்வீக மாதிரி. இந்த ஆசாரிப்பு கூடாரங்கிறது ஏதோ அப்போதைக்கு தேவைன்னு கட்டின ஒரு டென்ட் கிடையாது. அதுல இருக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயமும் கடவுளால திட்டமிடப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக வடிவமைக்கப்பட்டது. அத முதல்ல நாம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கூடாரத்தோட அமைப்பை பாருங்க. இதுல 3 முக்கியமான பகுதிகள் இருக்கு. வெளியே இருக்கிற வெளிப்பிரகாரம், உள்ள இருக்கிற பரிசுத்த ஸ்தலம், அப்புறம் அதுக்கு உள்ள இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலம். வெளிப்பிரகாரத்துக்கு எல்லா இஸ்ரவேலர்களும் போகலாம். ஆனா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஆசாரியர்கள் மட்டும்தான் போக முடியும். கடைசியா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியர் மட்டும்தான், அதுவும் வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை தான் போக முடியும். பாத்தீங்களா? உள்ள போக போக பரிசுத்தம் அதிகமாகுது, கட்டுப்பாடுகளும் அதிகமாகுது. சரி, இப்பதான் நாம விஷயத்தோட மைய புள்ளிக்கே வரோம். ஒரு வெளிப்புற கட்டடம் எப்படி ஒரு உள்ளார்ந்த யதார்த்தத்தை காட்டுதுன்னு பார்க்க போறோம். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த கூடாரத்தோட 3 பகுதி அமைப்பு இருக்கு இல்லையா? அது அப்படியே நம்மளோட, அதாவது மனிதர்களோட அமைப்பை பிரதிபலிக்குது. எப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த இணைப்பு எவ்வளவு ஆச்சரியமா இருக்குன்னு. அந்த வெளிப்பிரகாரம், அதாவது வெளியே இருக்கிற பகுதி நம்மளோட உடலை குறிக்குது. நம்மளோட செயல்கள், உலகத்தோட நம்ம பழகுற விதம் எல்லாம் இதுல அடங்கும். அடுத்ததா பரிசுத்த ஸ்தலம். அது நம்மளோட ஆத்துமா, அதாவது நம்ம மனம், சித்தம், உணர்ச்சிகளெல்லாம் இருக்கிற இடம். கடைசியா அந்த மகா பரிசுத்த ஸ்தலம். அதுதான் நம்ம ஆவி இருக்கிற இடம். கடவுளோட நம்ம நேரடியா தொடர்பு கொள்ற மையம் அதுதான். பாத்தீங்களா, அந்த கூடாரம் நமக்கான ஒரு வரைபடம் மாதிரி இருக்கு. இது ஏதோ நாம இப்போ புதுசா சொல்ற கருத்து இல்ல. பைபிள்லயே இது தெளிவா இருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 5:23ல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. சோ ஆவி, ஆத்துமா, சரீரம்னு மனிதன் 3 பகுதியா இருக்காங்கிறது வேதாகமத்துல சொல்லப்பட்ட ஒரு உண்மை. சரி, இந்த அமைப்பு இப்படி இருக்கு. ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல கடவுளோட பிரசன்னத்துக்குள்ள, அதாவது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதுக்குன்னு சில விதிகள், சில தடைகள் இருந்துச்சு. அப்படி என்ன தடைகள் இருந்துச்சுன்னு இப்போ பார்க்கலாம். மொத்தம் 3 பெரிய தடைகள் இருந்துச்சு. 1 திரைச்சீலை. மகா பரிசுத்த ஸ்தலத்தையே மறைச்ச மாதிரி ஒரு தடிமனான தரை, யாரும் உள்ள போயிடக்கூடாதுன்னு. 2வது ரத்தம். வருஷா வருஷம் மிருகங்களை பலி கொடுத்து அந்த ரத்தத்தை கொண்டு போனாதான் தற்காலிகமா ஒரு அனுமதி கிடைக்கும். 3வது ஆசாரியத்துவம். ஆரோனோட வம்சத்துல வர்ற ஆசாரியர்கள் மட்டும்தான் மத்தியஸ்தரா இருக்க முடியும். இந்த 3 சேர்ந்து சாதாரண மனுஷன் கடவுள்கிட்ட நேரடியா எப்போ வேணும்னாலும் பேசுறத தடுத்துச்சு. இப்போதான் நாம கிளைமேக்ஸ்க்கு வரோம். அந்த பழைய வரைபடம், அந்த பழைய நிழல் எப்படி ஒரு உயிருள்ள நிஜமா மாறுச்சுன்னு பார்க்க போறோம். அந்த தடைகள்லாம் எப்படி உடைக்கப்பட்டு நமக்காக ஒரு புது வழி திறக்கப்பட்டுச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அந்த திரைச்சீலை, அதே மனுஷனையும் தேவனையும் பிரிச்ச ஒரு தடை. ஆனா புதிய உடன்படிக்கையில என்னாச்சு? இயேசு சிலுவையில தன்னோட சரீரத்தை கொடுத்தப்போ தேவாலயத்தில் இருந்த அந்த தடிமனான திரைச்சீலை யாரோ மேலிருந்து கீழே கிழிச்சு போட்ட மாதிரி 2ஆ கிழிஞ்சதுன்னு பைபிள் சொல்லுது. எபிரேயர் 10:20 ரொம்ப அழகா சொல்லுது. இயேசுவின் சரீரமாகிய திரைச்சீலை வழியாகவே நமக்கு ஒரு புது வழி திறக்கப்பட்டிருக்குன்னு. இப்போ அந்த தடை இல்ல. அடுத்தது ரத்தம். பழைய ஏற்பாட்டுல ஒவ்வொரு வருஷமும் விலங்குகளோட ரத்தத்தை கொண்டு போய் பாவத்துக்காக பரிகாரம் தேடணும். அது ஒரு தற்காலிகமான தீர்வு தான். ஆனா புதிய உடன்படிக்கையில இயேசுவோட ரத்தம் ஒரே ஒரு முறை சிந்தப்பட்டது. அந்த ஒரே பலி நித்தியமான மீட்பை நமக்கு கொடுத்துருச்சு. எபிரேயர் 9:12 அதான் சொல்லுது. திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய அவசியம் இனிமே இல்ல. கடைசியா அந்த ஆசாரியத்துவம். முன்னாடி ஆரோனோட பரம்பரையில வர்றவங்க மட்டும்தான் மத்தியஸ்தரா இருக்க முடியும். ஆனா இப்போ ஒரு பெரிய புரட்சி நடந்திருக்கு. நாம ஒவ்வொருத்தருமே, அதாவது இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருமே ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டம்னு 1 பேதுரு 2:9 சொல்லுது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நமக்கும் தேவனுக்கும் நடுவுல வேற எந்த மனித மத்தியஸ்தரும் தேவையில்லை. நாமளே நேரடியா அவர்கிட்ட போகலாம். சரி, இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? இந்த புரிதல் நம்மளோட அன்றாட வாழ்க்கையை எப்படி மாத்தப்போகுது? எப்படி நாம இந்த புது வரைபடத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை வாழணும்? அதைத்தான் இப்போ பார்க்க போறோம்.
யூதா புத்தகத்துல 20-21 வசனங்களை பாருங்க. உங்கள் மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு அப்படின்னு. இது கிட்டத்தட்ட ஒரு ஆபரேஷன் மேனுவல் மாதிரி இந்த புது வாழ்க்கையை எப்படி வாழ்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுக்குது. அப்ப சரியான ஆர்டர் என்ன? முதல்ல நம்ம ஆவியில, அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துல கடவுளோட நேரத்தை செலவழிக்கணும். பரிசுத்த ஆவியில ஜெபிக்கணும். அங்கிருந்து கிடைக்கிற பலனும் வழி நடத்துதலும் நம்ம ஆத்துமாவை, அதாவது நம்ம மனசு, சித்தம், உணர்ச்சிகளை சரிப்படுத்தும். அதுக்கப்புறம் நம்ம உடல்ல, நம்ம செயல்கள்ல அது வெளிப்படும். இதுதான் உள்ளிருந்து வெளியே வாழறது. நம்ம பெரும்பாலும் வெளியே இருந்து, அதாவது பார்த்ததை கேட்டதை வச்சு உள்ளுக்குள்ள தீர்மானம் எடுப்போம். ஆனா தெய்வீக ஒழுங்கு இதுக்கு அப்படியே நேர் எதிர். சுருக்கமா சொல்லணும்னா என்ன மாற்றம் நடந்திருக்கு? முன்னாடி மறைக்கப்பட்டிருந்த அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இப்போ கிறிஸ்துவுக்குள்ள எல்லாருக்கும் திறந்திருக்கு. முன்னாடி பயத்தோட உள்ள போன அந்த இடத்துக்குள்ள இப்போ இயேசுவோட ரத்தத்தினால தைரியமா போலாம். ஒரே ஒருத்தருக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருந்த அந்த அனுபவம் இப்போ விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையா மாறியிருக்கு. கடைசியா இந்த ஒரு சத்தியத்தை மட்டும் உங்க மனசுல ஆழமா பதிச்சுக்கோங்க. நீங்க கடவுளை சந்திக்கிறதுக்காக வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கிற ஆள் கிடையாது. புதிய உடன்படிக்கையின்படி நீங்களே அவருடைய நடமாடும் ஆலயம். நீங்க வாழ்ற இடமே மகா பரிசுத்த ஸ்தலம். இது எவ்ளோ பெரிய பாக்கியம்னு யோசிச்சு பாருங்க.